அள்ளி நகரத்தில் பிறந்த எங்கள் இதயமே, கண்ணு கலங்குறோம் நாங்க இந்த சமயமே. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப வருத்தமா இருக்குது. அவருடைய இறப்பு என்பது திரையுலகத்திற்கு பெரும் பேரு இழப்பு. நிறைய டப்பிங் கலைஞர்களுக்கு புது ஆர்டிஸ்ட்டை கூட்டு வாப்பா, பழைய பொருளை வேண்டாம், கேட்காத பொருளை கொடு அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு நல்ல மனுஷராக இனிமே வாழ்க்கையில பார்க்க முடியும். நல்லா தங்கமான வேற அவங்க வேற பேருக்கிறவங்களுக்கு வேற பிரிச்சு பார்க்கறது கிடையாது. வர சொல்ல நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்னும் கூட இவர் செத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இந்த வெயில்ல நாங்கள் வர முடியாம வந்திருக்கேன். நான் ஒரு பத்துல கூட வச்சுக்கேன். இவ்வளவு பெரிய மனுஷன் மூலியமா இறந்துட்டாருன்னா எல்லாருக்குமே மனசு கஷ்டமா. இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதே இந்த பூமியில ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். யாரா இருந்தாலும் அவர் தான் ஆணிவேர். அவர்கிட்ட வளர்ந்து தான் எல்லார கிளைகளும் அங்கன் உருவானது தான். எந்த டைரக்டருக்கு எந்த அஸ்டபிக் போடுற கூட பார்த்துக்கலாம். அவரோட வழி தோன்றலாம் இருக்கும். எங்களெல்லாம் கொண்டாந்து அது டைரக்டர் ஆக்கி எங்களெல்லாம் நடிகராக வாய்ப்பு கொடுத்தவங்க தான். அவர் இழப்பு இருப்பாங்க. அதுதான் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கு ஒரு பேர் இழப்பு தான் நான் சொல்லுவேன். அவர் எப்போ கேட்டாலும் எப்படா இருக்க, நல்லா இருக்கேன் தான் கேட்பாரு. ஜெய், என் பையன் ஜெய் 2 படத்தில் ஆக்ட் பண்ணிக்கலாம். என்ன படத்து கிளம்பிட்டாரு. பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தமிழ் பேரினத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. இயக்குனர் இமயத்தோட இழப்பு வந்து திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்குமே எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நன்றி. பாரதிராஜா ஐயா வந்து தெரியும், நம்மளை மாதிரி சினிமாவுக்கு ஊர்லேருந்து கிளம்பி வரவங்களுக்குலாம் ஒரு பெரிய கான்ஃபிடண்ட்டான ஆளாக இருந்தவர். எனக்கு வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பண்ணேன். அதோட பாராட்டு விழாவில் வந்து கம்பத்தில் நடந்தது. அதில் இந்த மேடையில் பேசும்போது சொன்னார் டைரக்டர்கிட்ட, நான் இருக்கிற காலத்தில் நான் ஹீரோவை அறிமுகப்படுத்தினது மண் சார்ந்த கலைஞர்களை அறிமுகப்படுத்தினேன். இத்தனை வருஷம் கழித்து நீ இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதில் ஊர் சைடு இருக்கிற மாதிரி ஒரு பையனை வாய்ப்பை கொடுத்துருக்க, நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். இன்னும் எனக்கு அது வந்து மனசில் பதிஞ்சிச்சு. தாங்க முடியாது இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்க, சினிமா ஸ்டூடியோக்குள்ளே இருந்ததை வந்து சினிமா வந்து கிராமத்தை நோக்கி கொண்டு போனவர்னு. அப்புறம் அவர் அறிமுகப்படுத்தணும் அவ்வளோ பேர் இருக்காங்க. கார்த்திக் சார்லேருந்து ராதா மேம்லேருந்து ரேகா மேம், இப்படி நெப்போலியன் சார், ரஞ்சிதா மேம். அவரோட குரல் வந்து இன்ன வரையும் நமக்கு ஒரு பெரிய, இப்போ இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவரோட குரலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அது வந்து என் இனிய பாசத்துக்கு தமிழ் மக்களின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமல் அது வந்து நம்மளை ஒரு மாதிரி இதாயிரும். என்ன ஆல்ரெடி அவங்க பையன் மனோஜ் சார் இறந்து இப்போ வந்திருந்தோம். அவர் இருந்து இல்லாத ஒரு பெரிய இதாக இருக்குது. இன்னொன்று வேறு அவர் தனியாக இறந்துருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய என் குடும்பம் சார்பாக நினைவு. இப்போ வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காரா இந்த திரைத்துறை சம்மந்தமாக அவர் உங்கள்கிட்ட ஏதாச்சும் டிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்து? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதுக்கு முன்னால் இருந்த சினிமாக்கள் இதுக்கு முன்னால் அவர் போட்டு வச்ச வழியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு கரடு முரடான இதை வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வரது மாதிரி அவர் சினிமாவுக்கு ஒரு பாதையை அப்போ அமைச்சு வச்சார். அதனால தான் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து சினிமாவில் இருக்க முடியுது. டிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் நல்ல அவரோட பற்ற வேறு வச்சுருந்தார் திரைப்படம் மாதிரி. நல்லா வரணுன்றது அவருக்கு ஒரு ஆசை. நான் 900 படங்களுக்கு மேலே டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜாக பணிபுரிஞ்சிருக்கேன். சாரோட படம் வந்து எனக்கு 7வது படம், கண்களால் கைதிசை. அது ஒரு நல்ல படமாக அமைஞ்சது. ஆனாலும் படம் அந்த நேரத்தில் ஓடலை. அதுக்கப்புறம் பொம்மலாட்டமும் கிடச்சிது, அதுவும் பெருசாக போகலை. ஆனால் வந்து நிறையா டப்பிங் கலைஞர்களுக்கு புது ஆர்டிஸ்ட்டை கூட்டு வாப்பா, பழைய பொருளே வேண்டாம், கேட்காத பொருளை கொடு அப்படின்னு சொல்லுவார். நிறையா சம்பளம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, பொருள் மட்டும்தான் என்கிட்ட பேசணும் அப்படின்பார். அப்புறம் பொம்மலாட்டத்தில் ப்ரொடியூசர் வந்து எங்கள் அண்ணன் அப்போ சொல்லுவார், அமெரிக்கா பால் பாண்டியனுக்கு நீ என்ன வேணும் பிரதர், அப்போ உனக்கு காசே வாங்காமல் தானே நீ பண்ணணும், நீ தானே தயாரிப்பாளர், உங்கள் அண்ணன் படம்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜோக் பண்ணுவாப்புல. இப்படி ஒரு நல்ல மனுஷராக இனிமே வாழ்க்கையில் பார்க்க முடியாது. வயது மூர்ப்பு காரணமாக இறந்தது மனசு வருத்தம் தான். ஒரு பெரிய சகாப்தத்தோட 20 நாள் டப்பிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்.
ஃபஸ்ட்டு படம் ஒரு 15 நாள், 2வது படம் 20 நாள் இப்படி ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார். ஏய் புது வாய்ஸ் கொண்டு வா, மெம்பர்லாம் தேவையில்லை, யூனியன் மெம்பர்லாம் தேவையில்லை, என் படத்துக்கெல்லாம் அப்படி நினைக்காத, நீ கூப்பிட்டு வா, வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, பேச தெரிலன்னா நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆளுகளுக்கு நிறைய ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. முதல் மரியாதை படத்தில் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற டயலாக் பேசுனது வேறு யாரும் இல்லை, ஏகே வீராசாமி நடிகர், பழம்பெரும் நடிகர். அவருடைய தங்கை மகன் தான் நான், தாய்மாமன் எனக்கு அவர். கிட்டத்தட்ட ஒரு 600 படங்களுக்கு 700 படங்களுக்கு மேலே மாமா நடிச்சிருக்காங்க. 2010 இறந்துட்டாங்க. நாடகம் அந்த காலகட்டங்களில் என்எஸ் கிருஷ்ணன், எஸ்எஸ்ஆர் போன்ற அவங்கெல்லாம் பழைய எம்ஆர் ராதா அவங்கெல்லாம் நாடகத்திலேருந்து நடிக்க வந்தவங்க. அந்த காலத்துலலாம் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நல்ல முறையில் கற்றுக்கிட்டு வந்தாங்க சினிமாவுக்கு. இப்போ ஷார்ட் ஃபிலிம் இப்போ உள்ள காலகட்டம்லாம் எவ்வளோதோ டிஃப்ரெண்ட்டாக மாறி போச்சு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, டக்குன்னு வந்து ஈஸியாக படத்தில் சினிமாவில் நுழையிற ஒரு காலகட்டமாக அமைஞ்சு போச்சு. அப்போல்லாம் அப்படிலாம் வர முடியாது, அந்த காலகட்டம் சினிமாவுக்கு வர முடியாது அந்த காலகட்டத்தில். இப்போ வர்றாங்கன்னா அப்போல்லாம் நாடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மேடை நாடகங்களுக்கு. அங்கே நிறையா அதுலேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் இதில் சேவா ஸ்டேஜ் நாடக சபா, அதுலேருந்து மாமா வந்தவர். இப்பயும் பல பேர் என்னை பார்க்க போகிறப்ப என்ன 2 நேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, ஏப்பா அவர் பெரிய நடிகர்ப்பா, அவர் நல்லா பெரிய லெவலில் இருந்தவர், அவர் பார்த்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் நாங்கள்லாம். பராசக்தியோட நாடகத்தை வந்து மேடலில் அரங்கேற்றினார் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். அதில் லேடிஸ் கேரக்டரில் நடித்தார் மாமா வந்து. அப்படிலாம் நிறையா நன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தால் நிறையா சொல்லலாம், ஒரு நாள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, நிறைய பேரை நிறைய விதமாக சொல்லலாம். அதில் ஐயாவுடைய இறப்பு வந்து திரையுலகத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பாக போச்சு. ஏன்னா இமயம் சரிஞ்சிருச்சு இப்போ. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து நம்ம உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும், பாரதி ராஜா இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், நம்ம இவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு துறையில் இவங்கெல்லாம் இருக்கிறது பெருமையாக இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஜாம்பவனும் மறையிறப்ப இப்போ இந்த மாப்பிள்ளை இவர் நன்மை நண்பர் மாப்பிள்ளை சொன்னது மாதிரி எங்களுக்கு அப்படியே இதெல்லாம் துடிக்குது, அப்படியே கிடந்து அப்படியே எல்லாம் ரொம்ப கண்ணீர் வெடிச்சிட்டு தான் வர்றேன். காலையில் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா பலமுறை நான் வந்து 2-3 வாட்டி வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் ஐயாவை பார்த்து. நானும் விசாரிச்சுட்டு போவேன். நல்ல ஒரு நட்பில் இருந்தாங்க. திரையுலகத்திற்கு பெரிய பெரிய இழப்புங்க. இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஐயாவோட ஆத்மா வந்து தப்பாரணும். அவர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலில் இப்போ அவர் இல்லை, வயது வந்து ஒரு காரணமாகிடுது. 90 வயசு ஆகிடுச்சு, 90 வயசா 84 வயசு ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்கு இருந்தாங்கன்னா உயிரோடு இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே ஒரு இதாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க மறைஞ்சதுக்கு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இருந்தாலும் பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு உண்டு, எல்லாருக்கும் உண்டு, எல்லா கலைஞர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும். ஐயாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ரொம்ப வருத்தம் அளிக்குது. வேற ஒன்றும் செய்தியில் சொல்லுங்கள். தாய் மாமா வந்து அவரோட பணியாற்ற அனுபவங்களை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கேன்? நிறையா சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா வந்து ஐயாட்ட மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன் சரி, படம் ஷூட்டிங்கில் வந்து பேப்பரை கொடுத்து இவங்க டயலாக் பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரோ கண்ணன்கிறவர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட கொடுத்து வீராஜமிட்ட கொண்டு கொடுத்துருவாத, அவர் பார்த்துக்குவாப்புல. அங்கேருந்து போனோடனே டயலாக் சொல்லி உச்சரிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் மாமாட்ட போய். சிவாஜி கணேசன் சார் பார்த்துருக்காரு இங்கேருந்து. ஏய் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்காரு. இல்லை அண்ணனுக்கு இந்த மாதிரி டயலாக் வந்து எப்படி பேசணுங்கிறது இவா அப்படின்னு. அவன்லாம் வீராஜாமனுக்கு தெரியும், உன் வேலையை பாரு, நீ அவருக்கு ஒரு வடிப்பு சொல்லிவிடுறியா போடா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரிலாம் அனுபவங்கள் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த முதல் மரியாதைங்கிற படத்தில் வந்து நடித்தது வந்து எங்கே போனாலும் சரி மாமா எனக்கு கூட நான் வருவாங்க, பஸ்ஸில் போவேன், கூட போவேன், ஏதாவது விசேஷமாக நல்ல கட்டத்துக்கு போவேன். பஸ்ஸில் போனாலும் பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம், அவ்வளோ காரில் கூட மினிமம் நம்ம பஸ்ஸில் போகிறது தான் பேஸ் பண்ணி போவோம். போகும்போது சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சால் ஒன்று பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாரும் ஏற்றிடுவாங்க, ஐயா இங்கே வந்து உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படங்கள் இன்றைக்கும்
அதனுடைய ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற டைலாக் இன்றைக்கும் மக்களிடையே ஒரு பரவலாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே இன்றைக்கி அந்த நடிகரை மறக்க முடியாத ஒரு நடிகருங்க அப்படின்னு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இன்னும் ஒரு காலம் இது போன்ற காலங்கள்லாம் வருமாங்கிறது தெரியல. இது மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்க்க முடியுமாங்கிறது ஒரு இது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. எல்லாம் இவங்களோட இழப்பெல்லாம் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குது. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றிங்க. ஐயாவை வந்து நான் சிறு வயதுலேருந்து நான் பார்க்குறேன். அவர் வந்து வாக்கிங் போவார். போகும்போது இயல்பாக எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அவருடைய இறப்பு என்பது திரையுலகத்திற்கு பெரும் ஒரு பேரு இழப்பு. மீண்டும் இது போன்ற ஒரு இமயம் இங்கே வந்து கிடைக்குமா நமக்குன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். எண்ணற்ற ஒரு மண் வாசனை படங்களை வந்து கிராமிய கதை களத்தை வந்து இந்த அனைத்து உலகத்துக்குமே வந்து காட்டியவர் அவர் தான். அதில் எந்த ஒரு எல்லளவும் நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதோடைய இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ திரையுலகம் ஒன்று கூடி அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது வந்து அவருடைய சொந்த ஊர் அல்லி நகரத்துக்கு கொண்டு போய், தேனி மாவட்டம் அங்கே கொண்டு போய் தான் அவர் வந்து அடக்கம் பண்ண போகிறாங்களாம். அந்த மண் வந்து உண்மையிலேயே வந்து இப்போது புண்ணிய பூமியாக மாற்றப்பட்டு விட்டது. ஐயாக்காக ஒரு 4 வரிகளில் ஒரு பாடல். அல்லி நகரத்தில் பிறந்த எங்கள் இமயமே, கண்ணு கலங்குறோம் நாங்க இந்த சமயமே. அல்லி நகரத்தில் எங்கள் பிறந்த இதயமே, கண்ணு கலங்குறோம் நாங்க இந்த சமயமே. ராஜா பாரதி ராஜா உங்க மேல ரோஜா, ராஜா பாரதி ராஜா உங்க மேல ரோஜா. அல்லி நகரத்தில் பிறந்த எங்கள் இதயமே, கண்ணு கலங்குறோம் நாங்க இந்த சமயமே. திரைத்துறையில இருக்கீங்க, திரைத்துறையில ஐயா மேல இவ்வளவு ஒரு பற்று வச்சிருக்கீங்க. திரைத்துறையில இருந்து நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுன்னா, அதான் ஒரு புதிய புதிய வந்து ஹீரோக்களாக இருக்கட்டும், ஹீரோயின்களாக இருக்கட்டும். அதாவது அவர் படங்கள் இயக்குற நேரத்தில் வந்து நாங்களாம் இல்லையான்னு வருத்தப்படுறோம். இல்லை, கண்டிப்பாக நமக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கோம். அவர் வந்து ரொம்ப ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இன்டர்வியூலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வந்து நடித்தா நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கலாம். இன்னும் பெரிய நடிகர்லாம் இல்லை, நான் இப்போ தான் அப்கமிங் வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இது போன்ற ஒரு இயக்குனர்கள் இதுக்கு மேலே இல்லையேன்னும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஓகே, இப்போ அவர் ஒரு இயக்குனர் இமயமாக இருக்காருன்னா அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் எதுவாக இருக்கு? வளர்ச்சிக்கு காரணம் வந்து அவருடைய கதைக்களம் தான், அவருடைய சிந்திக்கும் திறன் தான். அவர் வந்து எழுதின கதை தான் நிச்சயமாக. அவர் வந்து மற்ற ஒரு இதெல்லாம் அவர் எடுக்கலை. என் மண்ணில் நடக்கக்கூடிய கதைக்களத்தை வந்து கொண்டு வந்தார். அப்போ மக்கள் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்னா அது எனக்கு இப்போது அது கனெக்ட் ஆகுதுல்ல. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு கதைக்களம் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு மண் வாசனை சார்ந்த ஒரு ஜல்லிக்கட்டோ ஒரு இதுவோ இந்த சம்பந்தமான பார்க்கும்போது நானே அப்படியே கனெக்ட் ஆகிக்கிறேன். என்னுடைய கிராமத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வட்டார மொழிகள், அது மூலிமா வந்து மக்களாக இன்னும் அந்த கதைக்களம் வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றும் இந்த ஜென்சி கிட்ஸுன்றாங்க, 2K கிட்ஸுன்றாங்க, அவர்களுக்கும் வந்து உண்மையிலேயே வந்து இது கனெக்டாக தான் இருக்கும். இந்த காலத்து திரைத்துறையினருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா? திரைத்துறையினருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா புரியல எனக்கு. அப்படின்னா அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு அந்த காலத்து சினிமா வேறு, இந்த காலத்து சினிமா வேறு. அப்போது அந்த காலத்து அனுபவங்களை வைத்து இந்த காலத்து சினிமா இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரிப்பட்ட ஆக்டிவிஸ்டாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம். ஆமாங்கய்யா, எந்த ஒரு இதுவுமே வந்து பழைச தழுவி தான் இருக்குது. எதுவுமே அரசியல் களமாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், கதையாகவே இருக்கட்டும், அதுதான் அந்த ஒரு மாவு தான் சொல்லுவாங்க. ஒரு காமெடிக்குன்னா ஒரு மாவு தான். அதை வந்து ஊத்தாப்பம் சுடலாம், தோசை சுடலாம், இட்லி சுடலாம், இடியாப்பம் சுடலாம். அந்த மாதிரி ஒரு மாவு என்பது ஒன்று தான். அந்த மாவை வந்து நம்ம இன்றைய இயக்குனர்கள் எப்படி எந்த மாதிரியான உணவு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க.
இயக்குனர் இமயம் போன்ற பாலச்சந்தர் ஐயா, இவர் பாக்யராஜ் சார், இந்த மாதிரியான ஒரு அந்த காலத்து அப்போ இருந்த இயக்குனர்கள்லாம் வந்து அந்தந்தக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதைகளை கொடுத்தாங்க. மாபெரும் வெற்றி அடைந்தது. மக்களோட மக்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாரை பார்த்துருக்கோம். வாக்கிங் வருவார், பார்த்து நல்லா பேசி சிரிச்சிட்டு தான் போவார். நல்லவர். அவங்க புள்ள டேட்டுக்கும் வந்திருக்கிறோம். இங்கே சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு கேட்பாரு. கொஞ்சம் முடியாது இருந்தார். அது இப்போதான் அவர் வெளியே. அவங்க புள்ள சாவு கூட நாங்கள் எல்லாருமே வந்தோம். அவர் உங்கள்ட்ட பழகுறதுலாம் எப்படி? நல்ல மனுஷன், நல்லா தங்கமானவர். இவங்க வேற அவங்க வேற பெருக்கிறவங்கன்ட்டு நினைக்க மாட்டாரு. அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நல்லா அழகா அன்பா பேசுவார். ரொம்ப அவர் திரைத்துறையில வந்து எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு. அந்த மாதிரி எதுவும் உங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம் இது சாதாரணமா மனுஷராக தான் பேசுவார். அது எப்பவுமே ஃப்ரீயா போவாரு. ஃப்ரீயா தான் வருவாரு. சாதாரணமா தான் வாக்கிங் பேசுவார். போனா கூட ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் அது அந்த இதெல்லாம் தெரியாது. ஃப்ரீயா மனுஷால் மாதிரி போவாரு, மனுஷால் மாதிரி வருவாரு. பரசெல்லாம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்பா கேட்பாரு. அன்பா சொல்லுவாரு. பார்த்து செய்யுங்கம்மா, பார்த்து போங்கம்மா அப்படின்னு. அவருடைய இழப்பு உங்களுக்கு வருது. மனசு கஷ்டமா சார். காலையிலேருந்து ரொம்ப துக்கமா ரொம்ப கஷ்டமா காலையிலேருந்து நாங்கள் துக்கமாக தான் இருக்கிறோம். இப்போதான் புள்ள இறந்து 1 வருஷம் ஆச்சா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள இவரோட ஒரு இழப்பு ஒரு இதுதானே மனுஷனுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஐயா நல்லா இருந்தாரு. அந்த ஐயா இறந்து அவங்க புள்ள இறந்து போயிருந்தா ரொம்ப கஷ்டமா, ரொம்ப டல்லா இருக்கும். இந்த இது எங்களுக்கு நான் அவர் கூட நடிச்சிருக்கேன். நான் 29 வருஷமாக இதில் நான் சீனில் இருக்கேன். எங்கள் பிள்ளைகளுக்கு பூரா நடிகர் தான், டான்ஸர் தான். இருந்தால் கூட இவர் செத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இந்த வெயிலில் நாங்கள் வர முடியாமல் வந்திருக்கேன். நான் ஒரு படத்தில் கூட அவர் படத்தில் வச்சுருக்கேன். சமுத்திரக்கனி கூட படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். எங்களை கூப்பிட்டு தான் பேசுவார் ஒழிஞ்சி. சில நடிகர் மாதிரி அவர் அங்கே நின்று பேசாமல் பார்த்துட்டு கூட போக மாட்டார் சார். அவர் எப்பவும் இல்லை, எப்போதுமே அப்படி தான். இவர் கூட கமலதாசன் கூட நான் நடிச்சிருக்கேன். அவரும் அப்படி தான். உத்தமல்லன்னு ஒரு படத்தில் நடித்தேன். அவரும் அப்படி தான் சார். எங்களை நல்லா பார்த்தாரு சார். இப்போ நான் நிறைய எல்லாத்துக்கும் அம்மாவா கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரை பார்த்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வேறு எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு துட்டு காசுலாம் நான் நினைக்கல. 28 வருஷமாக இருக்கேன். துட்டு காசுலாம் நினைக்கல. நான் எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்தமான் கூட போய் நான் 1 மாதம் இருந்துட்டு வந்தேன் சார். மெட்ரா அது படம் பேர்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்கலை சார். எல்லார் படத்துலையும் நான் நடிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் கூட நடிக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படின்னா அவர் உங்கள்கிட்ட வந்து எப்படி நடந்தது? நாங்கள் ஒரு இது மாதிரி குடிசை மாதிரி இருந்துச்சு. அதில் நாங்கள் அவர் கூட நடிக்கணும் இல்லை, படிக்க கழிச்சிருந்தாங்க. எங்களை அவர்கிட்ட போய் நான் டாக்கி சொல்லும்போது, அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க, 30 வயசுக்கு நீங்கள் வாரீங்களே, இந்த 76 வயசுக்கு வாரீங்களே அண்ணனார். அதே மாதிரி இப்போ நான் ஜெயிலர் 2லையும் நடிச்சிருக்கேன் ரஜினி கூட. நான் இன்னமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சார். எனக்கு நடக்க கால் கை பலன் கொடுக்கணும். எனக்கு அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 76 வயசு ஆகுது. இப்படி தூரம் வந்திருக்கேன்னா பெருசு சார்ண்ணா. என் பையனுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் சார். இந்த கருப்பு போடவும் கூட இந்த வெளியே இருந்து கட்டாமல் நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து கட்டிட்டு வந்திருக்கேன் சார். வெயிலில் போவாதம்மான்னு சொன்னான் சார். நான் தான் இவரை பார்த்து அம்புட்டு பெரிய சார். அவர் பையன் இருந்ததில் தான் அவர் டல் ஆகிட்டார் சார். வேறு ஒன்றும் இல்லை. அவர் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். படம் பார்க்க நிறைய பிடிக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து எப்படிலாம் அவர் நிறைய பேரை உருவாக்கி, நிறைய டைரக்ஷன்களை உருவாக்கி, அதேமாதிரி நிறைய யூரோப்பில் உருவாக்கி, பெரிய ஈடு கட்ட முடியாத சூழ்நிலை அவர் உடம்பு சரி, அவங்க மகன் இறந்த துயரத்தில் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் நான் அவர் கூட நடிக்கணும், தயாரிப்பாளராக அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவ்வளோ பெரிய மனுஷன் மூலிமா இறந்துட்டாருன்னா எல்லாருக்குமே துயரம் தான், எல்லாருக்குமே மனசு கஷ்டம்தான். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்போ எல்லாருக்குமே இந்த துயரம் எப்படின்னா, எப்படி இது இன்னொரு மனுஷன், இந்த மாரி மனுஷன் கிடைக்கிறதே இந்த பூமியில் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இந்தமாரி உருவாக்கின டைரக்டருங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவாங்கன்னு எப்படி தெரியல. பாரதி ராஜா சார் வந்து இயக்குனர் இமயம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு காட்ஃபாதர். சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், நடிகைகள், டெக்னீஷியன், யாராக இருந்தாலும் அவர் தான் ஆணிவேர். அவர்கிட்டேருந்து வளர்ந்தது தான் எல்லார கிளைகளும் அங்கேருந்து உருவானது தான். ஒருத்தர் கூட அவர் வழி இல்லாமல் வரவே முடியாது. எந்த டைரக்டர் எடுத்துங்க, எந்த அசிஸ்டன்ட் போடுற கூட பார்த்தீங்கன்னா அவரோட வழி தோன்றல் தான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய சினிமாவை எங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடு. ஆனால் அப்போல்லாம் டோர் க்ளோஸ்டாக இருக்கும். ஸ்டுடியோக்குள்ளே போக முடியாது. ஸ்டுடியோவே வாடான்னு சொல்லி கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்து எங்களெல்லாம் கொண்டாந்து அதில் டைரக்டர் ஆக்கி எங்களெல்லாம் நடிகராக்க வாய்ப்பு கொடுத்துறவர் தான். உதாரணத்துக்கு பாரதிராஜோட அசிஸ்டன்ட் மணிவண்ணன் அசிஸ்டன்ட் தான் விக்ரமன் அசிஸ்டன்ட் ரவிக்குமார் அசிஸ்டன்ட் நான். அதன் மூலமாக விக்ரம் சார் பழக்கம் வந்து நான் முன்னெடுத்து கொடுத்த படத்தில் நடித்தேன். அதனால்
எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. அவருக்கு நான் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மனோஜ்குமார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். எங்கே பார்த்தா நல்லா பேசுவார். அவர் இழப்பு ரொம்ப மகா இழப்பு. அதுதான் அவர் ரொம்ப பாதிச்சு நினைக்கிறேன். இயக்குனர் இமயத்தோட இழப்பு வந்து திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்குமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரோட நானான் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதுதான் அவரோட கடைசி படம். அதில் அவரோட ஏற்பட்ட சிநேகிதம் மறக்க முடியாதது. நன்றி. இன்றைக்கி சினிமாவில் இருக்க நாளை மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, ஐம் ஷுர் ஒரு ஒரு 2-3 ஜென்ரேஷன் அவருடைய படத்தை பார்த்து தாக்கம் தனியாமல் இன்னமும் அவருடைய ரசிகர்களாக இருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய ஒரு இது இழப்புன்றது. இது எல்லாருக்கும் சமம். நான் சினிமாவில் இருக்கிற சினிமா மக்களுக்கு மட்டும் கிடையாது, சினிமா சார்ந்தது மட்டும் இல்லை. அவருடைய படங்கள், திரைப்படங்கள், அவருடைய நிறைய உறவுகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய படங்கள் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நிறையா அந்த ஒரு சீன் போதும். அந்த வேதம் புதிதோட ஒரு சீன், ஒரு டைரக்டர் அந்த ஸ்பாட்டில் ஒரு சைலண்ட்டாக சவுண்டை யோசிச்சுட்டு ஒரு ஷார்ட்டை வச்சு அதெல்லாம் ப்ரில்லியன்ஸ். நான் இன்றைக்கி சினிமாவை என்னை இழுத்தது வந்து நிச்சயமாக அவர் தான். ஸோ அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். தேங்க்யூ. அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? என்டையர் சினிமா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். டெஃபினட்டாக அவரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் ஒரு 2-3 ஜென்ரேஷன் இங்கே இல்லை. இப்போ இருக்கிற டைரக்டர் வரைக்கும், இனி வரப்போகிற டைரக்டர் வரைக்கும் அவருடைய படங்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாது. டெஃபினட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு முறையில் நடிப்பு வழியாகவும் சரி, ஒரு ஷார்ட்டை வைக்கிறதும் சரி, அந்த ஒரு கதை நடக்கிற அந்த ப்ரமைசஸ் செட் பண்ணுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கெல்லாம் கிராமங்கள்லாம், நான் சிட்டியில் வளர்ந்தனால கிராமங்கள்லாம் பார்த்தது அவருடைய படங்கள் தான். ஸோ ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், டு எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். ஐயாவுடைய இறப்பு வந்துட்டு ஒரு திரையுலகத்துக்கே வந்துட்டு பெரிய ஒரு இழப்பு. அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க இருந்த நாட்களில் நம்ம பயணித்தோன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் அவரை நம்ம நினைவால் மட்டுமே நினைக்கிற அளவுக்கு நமக்கு பெரிய பாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இருந்தாலும் அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் சினிமா துறையில் இருக்கிற என்னை போன்ற சக டெக்னீஷியன் அத்தனை பேரும் பயணிப்போன்றதை அவர் நினைவால் நாங்கள் எப்பயுமே அவரை நினச்சிட்டே இருப்போம். எப்பயுமே அவரோட வாழ்ந்துட்டே இருப்போன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டோம். இப்போ அவருடைய திரைக்கதைகள் எடுத்து பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியும், அடித்தட்டு மக்களை வச்சு தான் அவருடைய திரைப்படங்கள், முக்கியமான திரைப்படங்கள் இருந்திருக்கு. வெற்றி படங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் எப்படி நடந்திருப்பார், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் அவர் ஒரு பிள்ளைகளை போல தான் அவர் நடத்துவார். யாருமே வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாவோ அசோசியேட்டாவோ இல்லை டெக்னீஷியனாவோ அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைகளாகவே அவர் வந்துட்டு பயணம் பண்ணுவார். எல்லோரையும் வந்துட்டு தன் குடும்பத்தில் ஒருத்தராகவே வந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஹியூமன் பீங். அந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அவரை நினச்சி தான் சில பேர் வந்துட்டு இப்போது சினிமா துறையில் பயணிச்சிட்ருக்காங்களே தவிர, இதுக்கப்புறம் எப்படியோ தெரியல. ரொம்ப பெரிய இழப்பு, பேரிழப்பு. அவர்கிட்டேருந்து நீங்கள் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? யாராக இருந்தாலும் அதாவது பெரியவங்க சின்னவங்கன்றதை விட வசதி வாய்ப்பு இல்லை அடித்தட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் அரவணைக்கணுன்றதை அவர்கிட்ட தான் நாங்கள் கற்றுட்ருக்கோம். அதே மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றதில் அவர் ரொம்ப முன்மொழிவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சாரோட லாஸ்ட் படத்தில் நான் ஹீரோவாக பண்ணேன். இவரோட நான் ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான தருணத்துலலாம் நான் இருந்திருக்கேன் இவரோட கூட. ரொம்ப கவலையாக இருக்குது திடீர்னு இந்த நியூஸ் கேட்டோன்னே. இவரோட நான் லாஸ்ட் படம் பண்ணும்போதே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க. இவங்களோட ஹெல்த் ரொம்ப இதாக இருந்தது. நான் கூட அப்போ கேட்டேன், சார் வந்து நான் சாகும்போதே டேரக்டராக தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப எனக்கு ரொம்ப இவரை மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு கிடச்சது ரொம்ப பெருமையாக இருந்த தருணம் அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ட்ராவல் ஆனது. அவரோட நிறைய விஷயம், ஒரு நார்மல் மனுஷனாக நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பாரு. அவரோட இருக்கிறதே தெரியாது. ரொம்ப கேஷுவலான ஸ்பீச்சு, ஒரு இயல்பான ஒரு
மனிதர். அவர் இப்போ போனது ரொம்ப எங்களுக்கெல்லாம் கவலைக்கிடமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் பெரிய பாதிப்பு. நன்றி, வணக்கம். அவருடைய ஆரம்ப கால ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி மட்டும் சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் இல்லை, இந்த 15 வருஷமாக அவரோட இருந்தேன். ஒரு மென்டராக வேலை பார்த்த டைம்ல வந்து அவருடைய ஆரம்ப காலங்கள் அவர் பார்த்த அவர் நிறைய விஷயம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் மேக்கராக நானும் அந்த அந்த விஷயம்லாம் அவர் சொல்லும் போதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. இவங்க தான் வந்து வாழ்வியல் ஒரு சத்யஜித் ரே எப்படி இந்தியாவுக்கோ ஒரு தமிழுக்கு பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க. நான் அவரோட ஒரு 10-15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் சத்யஜித் ரே பார்க்கல, அவர் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அது மாதிரிலாம் நம்ம பண்ணணும். ஒரு 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 ஆக்டரை எப்படி ஷேப் பண்ணணும், ஒரு ஆஸ் எ டேரக்டராக நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாங்களும் அப்படி வளரணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருப்பார். எல்லார்ட்டையுமே அவர் பண்பாக நடந்துக்குவார். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் கஷ்டப்பட்டதெல்லாம். அதான் பெரிய ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே ஒரு பேர் இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஆளுமையான இயக்குனர், பெரிய சகாப்தம் போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் இயக்கத்தில் என்னால் நடிக்க முடியல, ஆனால் அவரோட நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ஷன் பண்ண படமாக இருக்கட்டும், அதை பற்றி அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஆளுமையாக அந்த ஒருத்தர் இறந்தாலும் கொஞ்சம் பேரதிர்ச்சி தான். அவருடைய இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் எதுவாக இருந்திருக்கும்? அவரோட வெற்றி கண்டிப்பாக அந்த மண்ணை நேசிக்கிற விஷயமாகவும் ஒரு கலை உணர்வாக அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். மனிதர்களை வந்து அதாவது கடைசியில் இருக்க மனிதர்களை படமாக கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த மண்ணையோ மக்களோ நேச்சா தான் முடியும். அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் அவர். அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுன்னா நிறையா விஷயங்கள். அதுதான் சொல்கிறேனே, இப்போ நான்லாம் ஊர்லேருந்து வந்தவன் தான். நான் ப்ராப்பராக வந்து இங்கே வந்து சினிமாவோ ஒரு நாட்டியமோ ஒரு டான்ஸோ அப்படி கற்றுக்கிட்டது எல்லாம் அவரை பார்த்து தான். கல்லையும் நடிக்க வைப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பார்க்கும்போது நம்மளும் பண்ணலாம், அவர் படத்தில் ஒரு சீனாக நடிச்சிடக்கூடாதா அப்படின்னு ஏங்கின காலம்லாம் உண்டு. அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு ஆளுமை, ஒரு டைரக்டராக எப்படி ஆளுமையாக இருக்கணும், அப்போ ஒரு நடிகர்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நடிகர் ஜெயோட அப்பா சார் பாரதி ராஜா சார் எனக்கு ஆரம்பத்துலேருந்து புரியும், நல்லா தெரியும். அவருக்கு எனக்கு எப்போ கேட்டாலும் எப்படா இருக்க, நல்லா இருக்கியான்னு தான் கேட்பார். போன மாதம் கூட அவர்கிட்ட பேசினேன். ஒரு ஜெய், என் பையன் ஜெய் 2 படத்தில் ஆக்ட் பண்ணிக்கிறார். நினச்சேன் பாப்பா அடிக்கடி அவர் என்ன பண்ணுறது கிளம்பிட்டார். பார்ப்போம். ஓகே, அவர் கூட பழகுனதில் உங்களை மறக்க முடியாது? மறக்க முடியும். எங்கள் அண்ணன்கிட்ட பழகுனதை விட அவர்கிட்ட பழகுனது அதிகம். மரியாதைக்கும் போட்டதற்கும் உரிய இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தமிழ் பேரினத்திற்கு பெரிய இழப்பு. திரைப்படம், அதுவும் குறிப்பாக தமிழ் திரைப்படம் எங்கெங்கோ யாரிடத்தோ சிக்கி கிடந்தது. அதற்கு ஒரு விடுதலையை கொடுத்து அதை மீட்டு தமிழர்கள் கையில் தந்த ஒரு புதிய ஆக்கத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் படைப்பாளி. அவருடைய அந்த என் இனிய தமிழ் மக்களே என்கிற அந்த குரல்தான் எம்மை போன்ற இளைஞர்களை எல்லாம் திரைத்துறை நோக்கி அழைத்து வந்தது. இனி அந்த குரல் இந்த பிரபஞ்ச வெளியில் உறைந்திருக்கும், எப்போதும் எங்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும். அவருடைய அந்த சூழ உடல் என்று சொல்வார்கள், அதுதான் நீங்கி இருக்கிறதே தவிர சூக்கமத்தோடு அவர்கள் இன்னமும் எப்போதும் எம்மோடு வாழ்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருடைய படைப்புகள் எப்போதுமே தமிழரின் வாழ்க்கையை, தமிழரின் பண்பாட்டை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கும். அவர் செய்த சாதனையை யாராலும் வெல்ல முடியாது. அவருக்கு எனது கண்ணீர் வணக்கம். திரைத்துறை கடந்து தமிழ் தேசிய அரசியல் களத்தில் வந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க. அந்த தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த அவருடைய முன்னெடுப்புகள் எந்த மாதிரி? தமிழர்களுக்கான ஒரு அரசியல் இந்த நிலத்தில் உறுதியாக நிலை பெற வேண்டும். தமிழர்களுக்கான உரிமைகள் இங்கே மீட்டெடுக்க வேண்டும். தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதில் ஐயா பாரதி ராஜா அவர்கள் உறுதியாக இருந்தார்.
காவிரி பிரச்சனை தொடங்கி இன்னும் நெய்வேலி உள்ளிட்ட மின்சார அந்த சிக்கல்கள் உட்பட காவிரி உரிமை மீட்புக்காகவும் மற்றும் முல்லைப் பெரியார் போராட்டங்களுக்காகவும் எப்போதுமே முன்னணியாக களத்தில் நின்று எல்லோரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தியவர். தமிழ் கலை இலக்கிய பேரவையை தொடங்கி தமிழ்நாட்டு கொடியை உலகுக்கு அறிமுகம் செய்வதில் நாங்கள் அவரோடு மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பை செய்தோம். காவிரி உரிமையை மீட்பதில் தொடங்கி தமிழர்களின் அனைத்து அடிப்படை உரிமைகளை மீட்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் 3 தமிழர்களுக்கு தூக்கு உறுதி செய்யப்பட்ட போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர்கள், அதில் குறிப்பாக பேரறிவாளன், சாந்தன், முருகன் போன்றவர்களுக்கு திடீரென்று தூக்கு அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாடெங்கும் கிளர்ந்து எழுந்தது. அதற்கான போராட்டங்களிலும் ஐயா மிக முக்கிய பங்காற்றினார். அவரோடு அப்போது நாங்கள் துணை நின்று அதையெல்லாம் ஒருங்கிணைத்தோம். எனவே அவர் தமிழ் படைப்பாளியாக மட்டுமல்ல, தமிழ் இனத்தின் உரிமைகளை மீட்பதற்கான களத்திலே நின்ற ஒரு போராளியாகவும் இருந்தார் என்பது மிக முக்கியமானது. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.